அன்பானவர்களே, சங்கி பாரதி பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் சமூக நீதிக்கு எதிராக சங்கி பாரதி எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். 1911 வருஷம் கடைசியில் சர் பிட்டி தியாகராஜர், டாக்டர் டி.எம். நாயர், டாக்டர் சி. நடேசனர் இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரசியல்லையும் சமூகத்திலையும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத ஒழித்து மற்ற மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கிறதுக்காக தென்னிந்தியர் நல உரிமை சங்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கம் பார்ப்பனர் அல்லாதோர் உயர்விற்காகவும் உரிமைக்காகவும் பாடுபட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தை பற்றி பாரதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். 1917 சுதேசமித்திரனில் என்ன எழுதுறாருன்னா, பார்ப்பனர் அல்லாதோர் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு கிளர்ச்சி ஆகும். இவங்க எதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஜில்லா போர்டு, தாலுகா போர்டு, முனிசிபாலிட்டி, சட்டசபை இதிலெல்லாம் கிடைக்கக்கூடிய கௌரவ ஸ்தானங்களுக்காக அதை அடையணுங்கிற வெறிதானே இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு வகுப்பு இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க சம்பந்தமும் சமபந்தி போஜனமும் செய்து கொள்ளாத ஆயிரக்கணக்கான வகுப்புகள் இந்தியாவில் இருக்குது. ஏன் பிராமணருக்குள்ளேயே ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே சம்பந்தம் செஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் பிராமணர் அல்லாதோர் வகுப்பு அப்படிங்கிறது ஒரு பொய். இந்த கிளர்ச்சியோடைய மூலமே பொய்யாக இருப்பதால் இது உண்மை இல்லாத கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜாதி பேதம் அப்படிங்கிறது சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடியது தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இந்த முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாப்புல. பொய்யும் புனையுமாக இருக்கக்கூடிய திராவிடர்கள், ஆரியர்கள் அப்படிங்கிற பழைய சொற்கள் ஒரு அமாண்டமான அர்த்தங்கள் கொண்டது. இதனால் வீண் சண்டை இந்து சமூகத்துக்குள்ளேயே உருவாகும். அதனால் இந்த கிளர்ச்சியெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படின்னு பொறாமையாக பேசுகிறாரு சங்கி பாரதி. அதாவது பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். அப்படி வந்தாலும் அவங்க சீக்கிரம் அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லாமல் சொல்கிறாப்புல. அதே நேரத்தில் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா முழுக்க இருந்தவர்கள் திராவிடர்கள் தான், தமிழர்கள் தான். என்னைக்கு பார்ப்பனர்கள் உள்ளே வந்தாங்களோ அவங்கள தனியாக பிரித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியர்கள் அல்லது தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. வந்தேரி பிராமணர்களை அல்லது பார்ப்பனர்கள் அப்படின்னு அழைச்சாங்கன்னு தெளிவாக அம்பேத்கர் சொல்கிறாரு. ஆனால் இந்த சங்கி பாரதி என்ன சொல்கிறாப்புலன்னா, பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை பார்த்து வட இந்தியாவிலையும் பிராமணர் அல்லாதவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதன் மூலம் என்ன தெரிய வந்ததுன்னா, சங்கி பாரதி சொன்ன கருத்து உண்மை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்ப்பனர் அல்லாதோர் பிரச்சனை வந்த உடனே பாரதி என்ன பண்ணுறாப்புலன்னா, ஆர்எஸ்எஸ் பாணியில் வேணுன்னே ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கருத்தை எழுதுறாரு. அது என்னன்னா, பிரம்ம, சத்திரிய, வைசிய, சூத்ர அப்படிங்கிற 4 வர்ணங்கள் இருக்குது. அதில் பிராமணன் பிரதானமானவன், முக்கியமானவன். பிராமணன் முக்கியமானவன் அப்படிங்கிறது வேதசாஸ்திரத்துலேயும் அதனை தழுவிய ஸ்மிருதிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்குறப்ப பிராமணன் யாருன்னு பரிசோதிக்கலாம். பிராமணன்னா வெள்ளை நிறத்தில் இருப்பான், சத்திரியன்னா செந்நிறத்தில் இருப்பான், வைசியன்னா மஞ்சள் நிறத்தில் இருப்பான், சூத்திரன்னா கருமை நிறத்தில் இருப்பான் அப்படிங்கிற எந்த ஒரு நியமமும், அதாவது ரூல்ஸும் அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் பிறப்பு அடிப்படையிலையும் பிராமணனை சொல்ல முடியாது. அதுக்கு காரணம், பல ரிஷிகள் ஜந்துக்களுக்கு பிறந்திருக்காங்க. அறிவால் ஒருத்தனை பிராமணன்னு சொல்லணும்னா அப்படியும் சொல்ல முடியாது. அப்படின்னா யார் தான் பிராமணன் அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு சொல்கிறாப்புல. எவன் ஒருவன் இரண்டற்றும் பிறவி, குணம், தொழில் என்பவை இல்லாததும், உள்ளும் புறமும் ஆகாசம் போல கலந்திருப்பதும், அளவிடக்கூடாததும், அனுபவத்தால் உணரத்தக்கதுமாகிய இறுதி பொருளை நேருக்கு நேராக தெரிந்து காமம், குரோதம் முதலிய குற்றங்கள் அல்லாதவனாய், பாபம், மார்ச்சரியம், விருப்பம், ஆசை, மோகம் முதலியவை நீங்கியவனாய், ஆடம்பரம், அகங்காரம் முதலியவை பொருந்தாத நெஞ்சமுடையவனாய் இருக்கிறானோ, இங்கனம் கூறப்பட்ட இலக்கணமுடையவனே பிராமணன் அப்படின்னு சுருதி, ஸ்மிருதி, புராண இதிகாசம் சொல்லுதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒருத்தவங்க கூட பிராமணனாக இருக்க தகுதி இல்லை. அதனால தான் இந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரியன் இதெல்லாம் பொய்ன்னு ஒரு உருட்டுறாப்புல. ஆனால் 4 வர்ணத்தை நானே படைச்சேன் அப்படின்னு தெளிவாக பகவத்கீதை சொல்லுது. அப்படி சொல்லியுமே மக்களை போட்டு குழப்பறதுக்காக இந்த குழப்பத்தெல்லாம் கொண்டு வராரு சங்கி பாரதி. பார்ப்பனர் அல்லாதவர்கள் எழுச்சி பெறுவதற்காக ஒரு சங்கம் ஆரம்பித்த உடனே இதெல்லாம் பொய், இப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த கட்டுரையை அல்லது இந்த கருத்தை சங்கி பாரதி முன்வைக்கிறாரு. அதே போல் 1 டிசம்பர் 1920 அன்னைக்கு சுதேசமித்திரனில் திராவிட கஷி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதில் ஆரியர், திராவிடர் அப்படிங்கிறதெல்லாம் பொய், கிறிஸ்துவ பாதிரியார்கள் இந்து மதத்தை அழிக்க இந்த கதைகளை கட்டிவிட்டதாக சொல்கிறாப்புல. ஆனால் பகவத்கீதை ஆங்கிலேயர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுது. இந்து மதத்தை வேறு இருக்கிறதுக்காக, இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை ஊன்றுவதற்காக இந்த வேலைகள் எல்லாம் பாதிரியார்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாப்புல.
இந்து மதத்தை காப்பாற்றுறது பிராமணர்கள் தான். அதிலிருந்து அவங்கள நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்து மதத்தை இவங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு எந்த கடவுள் சொன்னார்? எந்த கடவுளும் சொல்லலை. கடவுள் சொன்னதாக இவங்களே எழுதி வச்சுக்கிட்டாங்க. அசுரர் அப்படிங்கிறது முற்காலத்தில் இருந்த ஒரு வகுப்பு மனிதர்கள். அவங்கள ஆரியர்கள் ஜெயிச்சு இந்தியாவுடைய ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அபாண்டமாக கதை கட்டுறதா இவர் போய் சொல்கிறாப்புல. ஆனால் பல வேதங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் அசுரர்களை பிராமணர்கள் ஒழிச்சாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 3/4 பங்குக்கு மேலே பழைய சுத்தமான ஆரியர்கள் இன்றைக்கி கிடையாது. அவங்க எல்லாமே உங்கள் கூட கலந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் எங்களை எதிர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு உருட்டை இங்கே உருட்டுறாப்புல பாரதி. எப்பெல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொய்க்கதையை கட்டுறது தான் பார்ப்பனர்களுடைய நடைமுறையாக இருக்குது. சத்திரியர்கள் தான் அரசாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் சூத்திரர்கள் மீது அல்லது அந்த அசுரர்கள் மீது போர் புரிஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப அது சத்திரியர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள போர் தானே தவிர இதில் பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்க, ஏன் அவங்கள நீங்கள் வெறுக்கிறீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சியான கேள்வியை கேட்குறாரு. ஆனால் இந்த பிராமணர் சத்திரியர் சூத்திரியர் வைசியர் இப்படிலாம் பிரித்தது யார்? பிராமணர்கள் தானே. அதனால் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்போம், அவங்கள எதிர்த்து புரட்சி பண்ணுவோம். பார்ப்பன ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற சமயத்தில் அதை பற்றி ஒன்றும் பேசாத பாரதி எப்போ திராவிடர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அல்லது தென்னிந்திய நலசங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ உடனே ஆரியர் திராவிடம் போராட்டம்லாம் ஒரு பொய்க்கதை, இது கிறித்துவ பாதிரியார்கள் கட்டிவிட்ட கதை அப்படின்னு சொல்லி மக்களை மடைமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதே போல் திராவிடர்கள் அப்படின்னாலே திராவிட இயக்கம் அப்படின்னாலே பாரதிக்கு பயங்கர வெறுப்பாக இருந்துச்சு. அது அவருடைய நண்பர் ஆர் சீனிவாசவர்தன் என்ன சொல்கிறாருன்னா, 1920 திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கடையத்தில் பாரதியை சந்தித்தாங்க. அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லது என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, பாரதி கிட்ட அந்த ஊரை சேர்ந்த சில ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்த சிலர் வராங்க. அவங்களும் பாரதியும் பேசிக்கிறாங்க. அப்போ பாரதி என்ன சொல்கிறாருன்னா, அன்பர்களே, ஆரியர்களுக்கு முன்னால் திராவிடர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னால் ஆதி திராவிடர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? மிருகங்கள் தான் இருந்துச்சு, ஜீவராசிகள் தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம அடித்து துரத்திட்டு அந்த இடத்த திருத்தி நம்ம வீடு கட்டி பயிர் செஞ்சு வாழ்கிறோம். இன்றைக்கி அந்த ஜீவராசிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா, உரிமை கொண்டாடிச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுலேருந்து என்ன சொல்ல வராப்புலன்னா, பார்ப்பனர்கள் நாங்கள் வந்துட்டோம், எங்களை நீங்களை துரத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் மிருகங்கள் வாழ்ந்த இடத்துல தான் வீடு கட்டி வாழ்கிறீங்க, அதனால் நீங்களும் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே போல் டாக்டர் TM நாயர் ஜஸ்டிஸ் இதழில் திராவிடர்களுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு எழுதுனதை கிண்டல் அடிச்சும் பேசுகிறாரு பாரதி. திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் தேச விரோதிகள். டாக்டர் நாயரை தலைமையாக கொண்ட திராவிட கஷியார் அப்படிங்கிற போலி பெயர் புனைந்த தேச விரோதிகளுக்கு நான் சார்பாகி ஆரிய பாஷா விரதம் பூண்டு பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதாவது அவங்களுக்கு எதிராக நான் பிராமணனாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் நாயர், தியாகராஜ செட்டியார் இவங்கெல்லாம் 1916 வரைக்கும் காங்கிரஸில் இருந்தாங்க. அதில் பார்ப்பனருடைய ஆதிக்கத்தை கண்டு சகிக்க முடியாமல் 1916 திராவிடர் இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிலைக்கு ஆளானாங்க அப்படின்னு டாக்டர் நாயரையும் தியாகராஜ செட்டியாரையும் கேலி பேசுகிறாப்புல. ஆனால் டாக்டர் நாயர் சுயநலமே இல்லாதவர் அப்படின்னு 1906 இதே பாரதி டாக்டர் நாயரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காப்புல. அப்போ இவங்களுக்கு கீழே இருந்தோம், அடிமையாக இருந்தோம் அப்படின்னா புகழ்ந்து பேசுவாங்க. இவங்களை எதிர்த்து தம்முடைய உரிமைகளை மீட்கணும்னு போராடணும் அப்படின்னா தேச விரோதிகள் அப்படின்னு ஒரு பொய்ப்பட்டத்தை கட்டி விடுவாங்க. அதாவது இவங்களை தாண்டி நம்ம முன்னேறிடவே கூடாது அப்படிங்கிறதுல பார்ப்பனர்கள் தெளிவாக இருக்காங்க. டாக்டர் நாயர் சுயநலமே இல்லாதவர் அப்படின்னு 1906 ஏன் சொன்னார் அப்படின்னா, 1906 சென்னை நகராட்சி உறுப்பினருடைய தேர்தல் நடைபெற்றுச்சு. அதில் 32 உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. அதில் 4 பேர் போட்டிட்டாங்க. முதல் முறை ஓட்டு வாங்கியவருடைய விவரம் இதுதான். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்டர் TM நாயருக்கு 10 ஓட்டு, சிவஞான முதலியாருக்கு 10 ஓட்டு, தேவிகாச்சாரிக்கு 6, தியாகராஜ செட்டியாருக்கு 5, மொத்தம் 31 ஓட்டுகள் கிடச்சிச்சு. 16 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கினாதான் ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு போக முடியும். அதனால் தியாகராஜ செட்டியார் தாமாகவே போட்டியிலேருந்து விலகிட்டார். மறுபடியும் ஓட்டெடுப்பு நடந்துச்சு. அதில் TM நாயர் 14 ஓட்டு, சிவஞான முதலியாருக்கு 11, தேவிகாச்சாரிக்கு 7 ஓட்டுகள் கிடச்சிச்சு. சபை தலைவர் என்ன சொன்னார்னா, குறைவான ஓட்டு வாங்கின தேவிகாச்சாரியை விலகிக்க சொன்னார். ஆனால் அவர் மறுத்துட்டார். இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா மாநகராட்சியில் சார்பாக ஒருவரும் சட்டமன்றத்துக்கு செல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் TM நாயர் அதிக வாக்குகள் பெற்றிருந்தாலும் போட்டியிலிருந்து விலகிட்டார். 16 ஓட்டுகள் பெற்றும் TM நாயர் விலகினதால் அவரை புகழ்ந்து பாரதி சொல்கிறாப்புல. தக்க நேரத்தில் நாயர் விலகிக்கிட்டதால தான் நம்ம கார்பரேஷன்லேருந்து சட்டசபைக்கு ஒரு ஆள் போனாங்க. அப்படி போகாமல் இருந்திருந்தால் பெரிய அவமானமே ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானத்தை தடுக்க டாக்டர் நாயர் உதவுனார் அப்படின்னு அவரை புகழ்கிறாரு.
அப்படி 1906 புகழப்பட்ட அதே நாயர் தான் 1917 தேச விரோதி அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், திராவிடர்கள் தனி இயக்கம் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான். அதே போல் நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் 1916 டிசம்பர் 26 அன்னைக்கு சுதேசமித்திரன் ஏட்டில் ஆங்கிலேயர் வெளியேற வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காப்புல. எல்லா ஜாதிக்காரங்களும் சீட்டு போட்டு பிரதிநிதிகளை உருவாக்கிட்டு அந்த பிரதிநிதிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மகா சபை உருவாக்கணும். அதில் ராஜ்யத்துடைய வரவு செலவு உட்பட எல்லா விவகாரங்களையும் மேற்படி மகா சபையருடைய இஷ்டப்படி நடக்கணும். அவ்வளோதான். மற்றபடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை, அப்படிப்பட்ட யோசனையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல சங்கி பாரதி. ஆங்கிலேயர்கள் வெளியே போக தேவையில்லைன்னு சொன்ன சங்கி பாரதி நீதி கட்சி ஆரம்பித்ததாலேயே நீதி கட்சி தலைவர்களை தேச விரோதிகள் சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீதி கட்சி அமைச்சரவை அமைஞ்ச போதும் அதையும் கிண்டலாகவும் குத்தலாகவும் எழுதியிருக்காரு பாரதி. புதிய யுகம் வரப்போது, மாண்டேகு ஸ்வராஜ்ய குட்டி போட போகிறார் அப்படின்லாம் சத்தம் போட்டதெல்லாம் போய் கடைசியில் வெங்கட்ட ரெட்டி, சுப்புராயலு ரெட்டி, ராம ராயனிங்கார் அப்படிங்கிற 3 பேரும் நம்ம மாகாணத்துடைய மந்திரிகளாக வந்திருக்காங்க. இதென்ன வினோதம் அப்படின்னு சொல்கிறாப்புல சங்கி பாரதி. பாரதி டிராம் வண்டியில் போகிறது போலையும் எதிரில் 2 பேர் உரையாடுவது போலையும் ஒரு கற்பனை சித்திரத்தை வரைஞ்சிருக்காரு. அதில் முதலியார் கூறுவது போல பாரதி என்ன எழுதியிருக்காருன்னா, பிராமணர்கள் வந்தால் அதிகமாக ஆங்கிலேய உத்தியோகஸ்தர்களுக்கு அடிமைப்பட மாட்டாங்க, எனவே ஜனங்களுக்கு கொஞ்சம் நியாயம் கிடைக்கும், மற்ற கூட்டத்தார் இன்னும் சரியாக படிக்கல. அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர் ஒரு ஐயர், அவர் சொல்கிறது போல் எழுதியிருக்காப்புல பாரதி. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பிராமணர் அல்லாத மற்றவர்களை நீங்கள் நியமிச்சுக்கோங்க, ஆனால் அவர் எப்படி இருக்கணும்னா பிராமண துவேஷம் இல்லாதவராக இருக்கணும். அதுக்கு மறுபடியும் முதலியார் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் பிராமணரை பகச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போது மந்திரி ஸ்தானம் கிடைச்சிருச்சு, அவங்க அதிக பொறுப்புணர்ச்சியோடையும் விசால புத்தியோடையும் தன்னுடைய பெயரை காத்துக்க வேணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகுப்பினருக்குள்ளேயும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் பொதுவாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, பிராமணர் அல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க பிராமண எதிர்ப்பை மட்டும்தான் முன்வைப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை திணிக்கிறாப்புல. அதனால தான் எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உருட்டை இங்கே உருட்டுறாப்புல. எப்பெல்லாம் அதிகாரத்தை அவங்க இழக்கிறாங்களோ அப்பெல்லாம் மற்றவங்க மேலே இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறது அவங்களுடைய வாடிக்கையாக இருக்குது. அதே போல் 19 ஜனவரி 1921 சுதேசமித்திரன் ஏட்டில் என்ன எழுதுறாருன்னா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை ஒழிச்சிடணும், அது வெறும் சதி, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனியாக ஸ்தானங்கள் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது புத்தி இல்லாத குழந்தை விளையாட்டு தானே தவிர வேற இல்லை அப்படின்னு தன்னுடைய பார்ப்பன வெறியை வெளிப்படுத்துகிறாரு பாரதி. இந்த சங்கி வகுப்புரிமையை எதிர்த்ததுக்கு காரணம் பார்ப்பனர்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதால தான். பாரதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்ட சமயத்தில் தான் வகுப்புரிமையை எதிர்த்தார் அப்படின்னு ஒரு உருட்டுறானுங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வர்ணாசிரமத்தில் தான் மிக்க அக்கறை உள்ளவராக இருந்தார். இவரை விட தீவிரமாக ஏகாதிபத்தியத்தை, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்த வஉசி 1920 வகுப்புரிமையை ஆதரித்து திருநெல்வேலி காங்கிரஸில் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த மாநிலத்தில் நிலவக்கூடிய தற்பொழுதைய நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அரசு பொது வேலைகளில், கௌரவ உத்தியோகங்களில் பிராமணர் அல்லாத சமூகங்களுக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும் அப்படின்னு வஉசி சொன்னதா இந்து பத்திரிகையில் 25/6/1920 வெளிவந்திருக்கு. மேலே சொன்னதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, 1916 1920 வரைக்கும், அதாவது பாரதியார் இறந்து போகிற வரைக்கும் பார்ப்பனர் அல்லாத இயக்கமான திராவிடர் இயக்கத்தையோ அல்லது தென்னிந்திய நலசங்க இயக்கத்தையோ எதிர்த்து தான் பேசியிருக்காரு. தன்னுடைய ஜாதியான பார்ப்பனியத்தை ஆதரிச்சும் அதற்கு சப்பக்கட்டும் கட்டி தான் பேசியிருக்காரு. பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் சக்தி பெறக்கூடாது, அரசியலில் மேலே வந்துடக்கூடாது, பொருளாதாரத்தில் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் இந்த சங்கி பாரதி. அதனால தான் இவரை ஆர்எஸ்எஸ் உடைய முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்எஸ்எஸ் உடைய கருத்தும் இதுதான். அதனால தான் சொல்கிறோம் பாரதி என்ற சங்கி சமூக நீதிக்கு எதிரானவர். அதை தான் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.